ஹலோ பேரண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு நாம குழந்தைய எப்படி பிளசண்டா வச்சுக்கலாம் அப்படிங்கறதோடைய அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். சோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நல்லா விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நல்லா தூங்க விடுங்க அப்படின்னு சொல்றேன். என்னடா விளையாடுறதுக்கும் தூங்குறதுக்கும் எஜுகேஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ், அந்த காலத்துல குழந்தைங்க தூங்கினா நல்ல ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லி நம்ம பாட்டி காலத்துல சொல்லியிருப்பாங்க. ஒரு குழந்தை எந்த அளவுக்கு நல்லா தூங்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும். இது அந்த காலத்துல பாட்டிமார்கள் சும்மா சொல்லல, அனுபவ ரீதியா சொல்லியிருக்காங்க. சோ குழந்தைங்க அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 ஹவர்ஸ் தூங்குனாங்க அப்படின்னா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அது போக அவங்க காலையில இருந்து அவங்க ஒர்க் பண்றதுக்கு சோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும்போது அவங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இருக்கும். குழந்தைங்களை அளவுக்கு அதிகமா நான் தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லல. ஆனா அவங்களோட தேவையான அளவுக்கு குழந்தைங்களை தூங்க விடுங்க அப்படிங்கறத சொல்றேன். சோ மேக்ஸிமம் ஒரு 10 ஹவர்ஸ் குழந்தைங்க தூங்குனாங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த்துக்கு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்காக நம்ம இப்போ ஒரு 11 மணிக்கு தூங்குறாங்க அப்படின்னா லாஸ்டா ஒரு 8 மணி 9 மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா நாம என்ன பண்ணலாம்? ஒரு 9:30க்குள்ள பெட் இதுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 6 மணி அப்படிங்கிறது அவங்களுடைய வேக்கப் டைமா இருக்கும். சோ இதை ரெகுலரா நீங்க பழக்கப்படுத்தும் போது இதுவே அவங்களுடைய லைஃப் டைமா அவங்க கொண்டுட்டு வர பழகிடுவாங்க. இதை நான் சொல்றது ஆரம்ப காலத்துல இருந்தே குழந்தைங்களுக்கு நீங்க இந்த டைம் 9:30 ஆனா பெட் இதுக்கு வந்துடணும், திருப்பி 6 மணி ஆனா எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை நீங்க கொடுங்க. சோ ஸ்டார்டிங்ல இருந்தே 9:30க்கு பிள்ளைங்களை தூங்க போட்டுட்டு 6 o'clock கரெக்டா எந்திரிக்க வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ குழந்தைங்களோட தூக்கம் இதுல கெடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. சோ குழந்தைங்களை நல்லா தூங்க விடுங்க. ஓகே, ஹாப்பி பேரண்டிங். தேங்க்யூ.